शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. नैष्कर्म्य सिद्धि மூணாவது அத்தியாயம் 56 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. 57வது ஸ்லோகம். அதுக்கு அவதாரிகை. இப்ப இங்க என்ன சங்கிக்கிறாருன்னு சொன்னா, இந்த அன்வயம் வத்திரேகம் இத அபியாசம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாரோ இல்லையோ. அன்வயம் வத்திரேகம் இந்த பிரக்கிரியால ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாரோ இல்லையோ. அப்ப அன்வய வத்திரேகத்தினாலேயே ஆத்மஸ்வரூபத்தை பிரிச்சு புரிஞ்சுட்டா அதுதானே வெறும் அசுத்த ஆத்மா. அந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்படியே தெரிஞ்சுடலாம்னா அப்புறம் எதுக்கு மகா வாக்கியம்? மகா வாக்கியத்தினாலேயும் இதேதான் தெரியுது, அன்வய வத்திரேகத்தினாலேயும் அதேதான் தெரியுது. அப்படி இருக்கிறது நமக்கு மகா வாக்கியத்துக்கு ஒரு விஷயம் இல்லாத போயிடுமே அப்படின்னு ஒரு சங்கையை கலப்பி விடுறார். என்ன சொல்றார்? திரஷ்டு தர்சன திருஷ்யானாம் ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தேஷு ஆகமாபாய தர்சனாத் யத் சாக்ஷிகௌ தேஷாம் ஆகமாபாயௌ சஹ ஆகமாபாய விபாகரஹிதः ஆத்மா யதா யன்னிபந்தனௌ ஜகதः பிரகாசாப்ரகாசௌ சஹ பிரகாச அப்பிரகாச விபாகரஹிதः சூரியः இதி யதா சைவம் ததா வாக்யாவகம்யஸ்ய அர்த்தஸ்ய அனுதித அனஸ்தமித விஜ்ஞானமாத்திர ஸ்வபாவஸ்ய அனுமானேனைவ பிரதிபன்னத்வாசி புனரபி வாக்கியஸ்ய நிர்விஷயத்வ பிரசங்கः அப்படின்னு கேள்வி. நைஷதோஷான்னு மேல்மது. அதாவது திரஷ்டா தர்சனம் திருஷ்யம் அப்படின்னு திரிபுட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. எதை பார்க்கிறோமோ அந்த வஸ்து ஒண்ணு, யாரு பார்க்கிறானோ அவன், இவன் அதை பார்க்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை, திருஷ்டி, தரிசனம், இந்த மூணு அம்சமும் ஒரு சமயம் இருக்கு, ஒரு சமயம் இல்லையா. இது மூணுக்கும் ஆகம அபாய தரிசனா அப்படிங்கிற ஜாகிரத்திலே, சொப்னத்திலே, சுசுப்தியிலே மூணுலையுமே இதனுடைய ஆகமாபாயத்தை நம்ம பார்க்க முடியும். அதாவது எப்படி இது பாருங்க, ஜாகிரத்திலேயே நமக்கு திருஷ்யத்துக்கும் தரிசனத்துக்கும் ஆகமாபாயம் நம்ம பார்க்க முடியும். எப்படி? இப்ப கடத்தை பாக்குறேன், தெரியுது, கடம் தெரியுது. ஆனா அனண்ட திரும்பிட்டு இப்ப என்ன தெரியுது? கடம் தெரியல, வேற ஒண்ணு தெரியுது. அப்ப அந்த திருஷ்யம் போச்சு, வேற ஒரு திருஷ்யம் வந்துருக்கு. அப்ப மறுபடியும் இங்க பார்த்தேன்னா மறுபடியும் அதே கட்டம் தெரிகிறது. இப்ப கடங்கிற திருஷ்யம் இருக்கு. இந்த திருஷ்யத்துக்கு ஆகமம் அபாயம் ரெண்டும் இருக்கு. எது ஆகமம் அபாயம் இது ரெண்டையும் கொண்டதாக இருக்கோ அது ஆத்மா இல்லை, அது தீர்மானம் பண்ணிக்கலாம். வந்துட்டு போகக்கூடியதா இருக்குன்னா அது ஆத்மா இல்லை. அதே மாதிரி இந்த தரிசனம் கூட அப்படியே சொல்லலாம். கண்ணை மூடினா தெரியல, கண்ணை திறந்தா தெரியுறது அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அந்த தெரியறதுக்கு கண்ணுதான் காரணம், அது எப்பவும் இல்லை. கண்ணை திறந்தா வருது, கண்ணை மூடினா போச்சு. அப்ப இங்கேயும் ஒரு ஆகம அபாயம் வந்தது தரிசனத்துக்கு. இந்த திரஷ்டாவுக்கு ஆகம அபாயம் சொல்லலாமா? திரஷ்டாங்கிற ரூபத்துல அவனை ஆகமாபாயியாக சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டா, கடத்தை பார்க்கிறவன் கடத்ரஷ்டா அப்படின்னு எடுத்துக்கோம். இவன் கடத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த குறிப்பிட்ட காலத்துலதான் இவனை கடத்ரஷ்டான்னு சொல்லாமே தவிர, அதுக்கப்புறம் உபலட்சணமா சொல்லாமே தவிர அவன் வாஸ்தவமா கடத்ரஷ்டா இல்லை. அதனால ஜாகிரத்தையும் சரி, ஜாகிரத்திலேயே திரஷ்டு தரிசனம் திருஷ்யம் இது மூணுக்குமே ஆகமாபாயத்தை நாம பார்க்க முடியும். அதனால இது மூணு ஆத்மா இல்லைன்னு தள்ளலாம். அதே மாதிரி ஜாகிரத்துல பார்த்த திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் எல்லாம் சொப்பனத்துல மாறி போயிடுது.
இந்த திருஷ்யம் எல்லாம் இல்லையா, அது வேற திருஷ்யம். அப்படி பாக்குறத சொப்பனத்திலையும் அதனுடைய ஆகமாபாயத்தை கண்டுபிடிக்க முடிகிறது. சுசுப்தியில பார்த்தா இது மொத்தமும் இல்லவே இல்லை. அந்த திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் இந்த விபாகமே இல்லை. அப்புறம் மூச்சுக்கடிச்சு திரும்பி வருது. ஆக இந்த 3 அவஸ்தைகள்லயுமே திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் அப்படிங்கிற இந்த விபாகம் இருக்கு. இந்த விபாகம் வருது போறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். பார்க்கறதுனாலே ஆகம அபாய தரிசனார் இது ஆத்மா இல்லைன்னு தீர்மானம் பண்ணிக்க முடியும். ஆனா அப்ப எது ஆத்மா? சாட்சிகவும் தேஷாம் ஆகமாபாயவு. இப்ப நான் ஜாகிரத்துல காண்பிச்சேன், சொப்பனத்துல சுசுப்தியில எல்லாத்துலயும் இதனுடைய ஆகமம் அபாயம் ரெண்டையும் காமிச்சேன் இல்லையா? இந்த ஆகமம் அபாயம் இது ரெண்டையும் யாரு பாக்குறா? திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் இதெல்லாம் இருக்குங்கிறதும் இப்ப இல்லைங்கிறதும் இது ரெண்டையும் பார்க்கறதுக்கு ஒரு சாட்சி தேவைப்படுறது. அதனால எத்தாட்சிகவும் தேஷாம் ஆகமாபாயவு இதெல்லாம் வந்துட்டு போகக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத எந்த சாட்சியை கொண்டு தெரிந்து கொள்கிறானோ அந்த சாட்சிக்கு ஆகமும் கிடையாது அபாயமும் கிடையாது. சஹ ஆகம அபாய விபாக ரஹிதா ஆத்மா. அதுதான் ஆத்மா. இப்போ நான் திரஷ்டா பரியந்தம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். அதாவது திரஷ்டானா திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள நமக்கு எல்லா உபாதியும் கலந்து வந்து கொடுத்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் ஆத்மா அப்படிங்கறத நான் அன்வயத்திரேக பிரக்கிரியால நான் கண்டுபிடிச்சு விட்டேன்னு சொன்னா இதுக்கப்புறம் மகா வாக்கியத்துக்கு என்ன வேலை இருக்கு? மகா வாக்கியம் சொல்லி கொடுத்த ஆத்மஸ்வரூபம் தான் இது, பரமசுத்தமான ஸ்வரூபம். இதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. அதான் சொன்னார் ஆகமாபாய விபாக ரஹிதா சஹா ஆத்மா. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு கொடுக்குறாரு. இப்படி புரிஞ்சுட்டான்னா அது சுத்தத்தை புரிஞ்சுட்டதாக ஆகும் அப்படின்னு. யதா என் நிபந்தனம் ஜெகதா பிரகாச அப்பிரகாசம். பகல்ல பார்த்தா கண்ணுக்கு தெரியுது, ஜெகத்தை கண்ணுக்கு தெரியுது. அதே அஸ்தமிச்சு போயிடுத்து ராத்திரி ஆயிடுச்சுன்னா எல்லாம் இருட்டு ஒண்ணும் தெரியல. அப்ப இந்த ஜெகத்து பிரகாசிக்க ஒரு சமயத்துல பிரகாசிக்கிறது, ஒரு சமயத்துல பிரகாசிக்கலை. அப்ப ஜெகத்தினுடைய இந்த பிரகாசம் ஆகம அபாயம் கொண்டதாக இருக்கு. ஒரு சமயம் அந்த பிரகாசம் வருது அப்புறம் போயிடுறது, வருது போறது, இப்படிதான் ஆகம அபாயம் கொண்டதாக ஜெகத் பிரகாசம் இருக்கு. இது இந்த மாதிரி ஜெகத்தினுடைய பிரகாசம் வந்துட்டு போகிறதுக்கு காரணமா இருக்கிறது என்னது? சூரியன் சொல்லணும். ஆனா அந்த சூரியன் இருக்கே அதுக்கு பிரகாசம் அப்பிரகாசம்னு ஆகமாபாய் பிரகாசம் உண்டோ? கிடையாது. பிரகாசம் ஒண்ணுதான் உண்டு. அது ஸ்வயம் பிரகாச சுரூபமா இருக்கே தவிர பகல்ல சூரியன் பிரகாசமாக இருக்கும், ராத்திரியில் அதனுடைய பிரகாசம் போயிடும். அதனாலே சூரியனுடைய பிரகாசமும் ஆகமாபாயி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு ஜெகத்தினுடைய பிரகாசம் வேணும்னா அந்த சூரிய சம்பந்தத்தினாலே வருது, சூரிய சம்பந்தம் இல்லாம போயிடுச்சுன்னா போயிடுறது. ஆனா ஜெகத்து ஒண்ணு தானே பிரகாசிக்கிற வஸ்து இல்லை. அந்த சூரியனுடைய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கே அதனுடைய பிரகாசம் ஆகமாபாயின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய பிரகாசம் எப்போதும் இருந்துருக்குன்னு சொல்லணும். அதுதான் நிஜமான சூரியன். இன்னும் நம்ம எப்படி சூரியனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல திரஷ்டாவாகட்டும் தரிசனமாகட்டும் அந்த தரிசனத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய திருஷ்யமாகட்டும் இதெல்லாம் ஆகமாபாயா இருக்கு அப்படின்னு எவன் தெரிந்து கொள்கிறானோ அந்த ஆகவத்துக்கும் அபாயத்துக்கும் ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் நிஜமான ஆத்மா அப்படிங்கிறத உபனிஷத் வாக்கியம் இல்லாமலே தெரிஞ்சுக்க முடியறதே அப்படின்னு இப்ப கேட்கிற. யதாச்ச ஏவம் ததா வாக்கியாவகம்ய அர்த்தஸ்ய, அதாவது வாக்கியத்தினாலே நீங்க சொல்ற உபனிஷத் வாக்கியத்தினாலதான் இது தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படின்னு. அப்படி இல்லை போல இருக்கு. அந்த உபனிஷத் வாக்கியத்தினால தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த அர்த்தஸ்ய, அந்த அர்த்தம் எப்படி இருக்கு? அனுதித அனஸ்தமித விஜயான மாத்திர ஸ்வபாவஸ்ய. உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா
அதனுடைய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்துக்கு அஸ்தமனமும் கிடையாது, உதயமும் கிடையாது. இத்தனை நாள் இல்லாம இப்பதான் அது சைத்தன்யமா எடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, சைத்தன்யமா இருந்தது இப்ப போயிடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அது அனுதித அனஸ்தமித விஜயான மாத்திர சுபாவம். அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இப்ப தெரிஞ்சு போச்சே நமக்கு, அந்த ஸ்ருதி இல்லாமலே சாட்சி அப்படிதான் இருக்குன்னு. அனுமானிவ பிரதிபன்னத்வா, இந்த அன்வய விதிரேகங்கிறது நமக்கு ஒரு அனுமானம் தான். இந்த அனுமானத்தினாலேயே தெரிஞ்சு கொடுத்தே. அதனால என்ன, புனரபி வாக்கிய நிர்விஷயத்துவ பிரசங்கா, இனிமேல் அந்த வாக்கியத்துக்கு வேலை இல்லை, தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துக்கு. ஏன்னா அது சொல்லிக் கொடுக்குற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இனிமேல் அது நிர்விஷயமாயிடுச்சு. பதில் என்ன சொல்றார், நைஷ தோஷ லிங்க வியவதானேன தத் பிரதிபத்தே, இல்லே வாக்கியம் வியர்த்தமாகாது, அதுக்கு விஷயம் இருக்கு. இந்த தோஷம் இல்லே, லிங்க வியவதானேன தத் பிரதிபத்தேஹே அப்படின்னு சொல்றார். அன்வய வியதிரேகத்தான நீங்க தெரிஞ்சின்றது அனுமானமாக்கம், அது சாட்சாத் பிரதீதி இல்லை, சாட்சாத்காரம் இல்லை. சாட்சாத்காரம் வரணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த வாக்கியம் தான் சாட்சாத்காரத்தை கொடுக்கும். வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் சாட்சாத்காரமாக வரும். இப்படி அன்வய விதிரேகத்தினால தெரிஞ்சிக்கக்கூடியது அது அனுமானமாக இருக்கும், பரோட்சமாக இருக்கும். அது லிங்க வியவதானேனன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா, இப்ப சாதாரண பரோட்ச ஸ்தலத்துல பார்க்கலாம். புகை வரத நான் கண்ணால பார்க்கிறேன், அங்க அக்னி இருக்கிறது கண்ணுக்கு தெரியல, புகைதான் தெரியுது. ஆனா இது எனக்கு யதேஷ்டம். இதை வச்சுட்டு நான் அங்க அக்னி இருக்குங்கிறத அனுமானம் பண்ணிக்க முடியும். இப்ப அக்னி இருக்குங்கிறது எனக்கு கண்ணால தெரிஞ்சுதா, இல்ல கண்ணால தெரிஞ்ச புகையால தெரிஞ்சுதா கேட்டா, எனக்கு கண்ணால அக்னி தெரியல, கண்ணால வேற ஒண்ணு தெரிஞ்சது, தூமம் தெரிஞ்சது. அந்த தூமம் தெரிஞ்சதுனால இது தெரிஞ்சு போச்சு. அப்படி பார்க்கறது நான் இதை பிரத்யக்ஷம்னு சொல்ல மாட்டேன். ஏன், வியவதானம் வந்தது. பிரத்யக்ஷம் லிங்கத்தை காண்பித்து கொடுத்தது, ஹேத்துவை காண்பித்து கொடுத்தது, அந்த ஹேத்து சாத்தியத்தை காண்பித்து கொடுக்கிறது. அப்ப என்னாச்சு, நடுப்புற வியவதானம். நேரடியாக இந்த பிரத்யக்ஷம் வன்னிய காண்பிக்கலே, அதனால இதை பிரத்யக்ஷம் சொல்ல முடியாது. லிங்கம் வியவதானேன்னு தத் பிரதிபத்தி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க அன்வயம் விதிரேகம்னு இந்த ஹேத்துவை பார்த்துட்டே இருக்கு, இத பார்த்துட்டு அப்படியானா இது இல்லை, அப்படியானா இது இல்லைங்கிறேன். அப்ப என்னாச்சு, அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். அது அது பரோட்சமான ஒரு ஞானம் தான் ஆகுமே தவிர, ஆத்ம விஷயத்துல அதான் அனுதித்த அனஸ்தமித விஜயான மாத்திர சுபாவமாக ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர, இது சாட்சாத்காரமாக ஆக்க முடியாது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை உபனிஷத்து எப்படி வர்ணிக்கிறதோ, அத்விதீயமாக நித்திய விஞ்ஞான ஸ்வரூபமாக வர்ணிக்கிறதோ, அதே மாதிரி அதே ஸ்வரூபத்தில நீங்க அன்வய விதிரேகம் அது காண்பித்த யுக்திகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம் அப்படிதான் அப்படின்னு. ஆனா அந்த ஞானம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஆத்மா எப்படி இருக்கும் தெரியுமா, ஆத்மா அனுதித அனஸ்தமிதமான ஞானஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது ஆத்மா ஏவமஸ்தி, ஆத்மா சத்தியஞான ஆனந்த ஸ்வரூபா அஸ்தி, அப்படியாக்கும் இருக்குன்னு தெரியும், அப்படி இருக்கிறதாக தெரியும். ஆனா நான் அப்படி இருக்கேன்னு தெரியாது இல்லையோ. ஆத்மா அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அது அப்படி ஒன்று இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அது பரோட்ச ஞானம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லும் போது அந்த வஸ்து நானே அப்படின்னு தெரியறதுக்கு இதுதான் நமக்கு சாட்சாத்காரம்னு சொல்லப்படும். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் அனுபவ விதிரேகம் பண்ணி சாட்சி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இது உதித்தம் அனுபவிக்கம் கிடையாது, ஆகமாபாயத்தை எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கு. ஆகையாலே திரஷ்டா தரிசனம் திருஷ்யம் அப்படிங்கிற இந்த திரிபுட்டியுடைய ஆகமம் அபாயம் ரெண்டுக்கும் சாட்சியானது ஆனதாக இருக்கிறதுனாலே இதுக்கு ஆகமமும் அபாயமும் இல்லாதது சாட்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அது நான் தான் தெரியாது. இப்போ அப்படி தெரியாததுனால இதை சாட்சாத்காரம்னு ஏற்க முடியாது அப்படின்னு
பதில் சொல்றார். அப்ப அதுக்கு மேலே அடுத்த கேள்வி வருது, நனு அதை எப்படி சாட்சாத்காரன்னு ஏற்றுக்க முடியாம போகும்? அது சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மம் இல்லையாது, அது இன்னொரு காரணத்தினால அபரோக்ஷமா தெரியணுங்கிற அவசியம் இல்லையே. அது தெரியுத அபரோக்ஷமாத்தானே தெரியணும். அப்ப நீங்க எப்படி அது பரோட்சமா தெரியுதுன்னு சொல்ல முடியும்னு அடுத்த கேள்வி. நானும் சாட்சாத் அபரோக்ஷாத் ஆத்மஸ்வபாவேன ஹானோபாதானயோஹோ சம்பந்த கிரகணாத் கம் அதிசயம் வாக்கியம் குறியாத். நான் அனுமானத்தினால அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டேன், ஆனா வாக்கியத்தால தெரிஞ்சுட்டா அதுதான் விசேஷம்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுமானத்தினால தெரிஞ்சுட்டா என்ன, வாக்கியத்தினால தெரிஞ்சுட்டா என்ன வித்தியாசம் வந்து விட போறது? வாக்கியம் அந்த ஆத்மாவில எந்த ஒரு அதிசயத்தையும் ஏற்படுத்த முடியுமா? அப்படி ஏற்படுத்தினா என்ன அதிசயம் ஏற்பட முடியும்? ஏன்னா ஆத்மா அதே ஆத்மா தானே, இது வேற ஆத்மா இல்லை. ஆத்மாவை ஸ்ருதி எப்படி சொல்றதுன்னா சாட்சாத் அபரோக்ஷஸ்வபாவமாக சொல்றது. அதாவது விவகாரம் இல்லாமல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாக ஆத்மாங்கிறது. கதாதிகள் அப்படி இல்லை, அது தன்னை காட்டிலும் வேறானதா இருக்கு. அது எப்பவாது பிரத்யட்சமாகும், எப்பவாது பரோட்சமும் ஆயிடும். ஆனா ஆத்மாங்கிறது அவ்யவகிதமா இருக்கிறதுனாலே அது அதனுடைய சுவாவமே பிரத்யட்சமா இருக்கிறது, அதனுடைய சுவாவம் மறையாது. அதனாலே அனாத்மாவை அதுல சேர்த்து விட முடியாது. அனாத்மாவை அதனுடைய ஆன உபாதானையோ சம்பந்த கிரகணா. இப்பேற்பட்ட ஆத்மாதான் அந்த ஹானம் உபாதானம். இதுதான் ஆகமம் அபாயம்னு சொன்னோம். அந்த அனாத்மா கலந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு சமயம் இருக்கு ஒரு சமயம் இல்லைங்கிறத அதுதான் கிரகித்து காமிக்கிறது. அதனால ஹானோபாதானையோ சம்பந்த கிரகணாத்து கம் அதிசயம் வாக்கியம் குறியாது. அதே ஆத்மாவை தானே இப்போ அனுமானம் காண்பிச்சது. இதே வாக்கியத்தினால சொல்லிட்டா அதுல என்ன விசேஷம் விட போறதுன்னு கேட்டான். பதில் என்ன சொல்றார்? மைவம் போஜா அப்படி சொன்னாரே. லிங்காதீனத்வாத் தத் பிரதிபத்தே. வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கும் இந்த ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா லிங்காதீனத்வாத் தத் பிரதிபத்தே. நீ முன்னாடி தெரிஞ்சின்றது லிங்கத்தினால ஒரு அடையாளத்தை வச்சு ஆத்மாவை தெரிஞ்சுண்டே. அன்பு வித்திரேகங்கிறது அடையாளம். சாட்சியா அவங்க இருந்தாகணுமோ இல்லையோ அதனால இருக்கு இருந்து அப்படின்னு ஒரு அது அனுமானம். அது லிங்காதீனமாக தெரிகிறது. எப்படின்னு பாருங்க, இது ஆகமம் அபாயம் இது ரெண்டுமே எனக்கு தெரியறதுனாலே அது திருஷ்யம். எதனுடைய ஆகமும் அபாயமும் நான் காண்றேனோ அது எனக்கு திருஷ்யமாக இருக்கிறதுனாலே அது நான் இல்லை, அது அனுமானம் தானே. நான் இதுதான்னு நேர சொல்றதுக்கு பதில் இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலே அது நான் இல்லை அப்படின்னு அதை பார்த்து நான் அது நான் இல்லைன்னு சொல்றேன். இப்போ என்னை பத்தி ஒண்ணு சொல்ல, அதுதான் நான் இல்லைங்கிறேன். எதுக்கு ஆகமாபாயம் உண்டோ அது நான் இல்லை. அப்ப இது என்னாச்சு? அதை நிவர்த்தி பண்றது எனக்கு நேரம் தெரிகிறது. அதை நிவர்த்தி பண்ணினதுனாலே தத் விவதானேன ஆத்மஸ்வரூபம் அப்படி இப்பேற்பட்ட தர்மம் கொண்டதாக இருக்காது, இதை காட்டிலும் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு தெரியுது. அதாவது ஆகமாபாய விபாக ரஹிதனாக ஆத்மா இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இது அனுமானம். இதுதான் லிங்காதீனம்னு சொன்ன. இந்த அடையாளத்தை வச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது அனுமானம்னு பேர். அதையே கொஞ்சம் விவரணம் பண்றார். நகி லிங்க வியவதானேன ஆத்ம பிரதிபத்தி சாட்சாத் அபரோக்ஷாத் பிரதிபத்தி இருந்தவன். சாட்சாத் பிரதிபத்தி அப்படின்னு சொன்னா சாட்சாத்காரம் அர்த்தம். நீங்க ஒரு அடையாளத்தை வச்சுட்டு லிங்கத்தை வச்சுட்டு ஆத்மா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா இது சாட்சாத் ஆத்மா போதம்னு சொல்ல முடியாது. இது ஆத்ம விஷயக சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? யமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தைஷ ஆத்மா ஜீவருணுதே தனூம் ஸ்வாம் இதி ஸ்ருதேஹ. இந்த ஸ்ருதி அப்படிதான் சொல்லி கொடுக்கறதான். இது என்ன சொல்றது? இந்த ஆத்மஸ்வரூபத்தை வேற எதனால் எந்த பிரமாணத்தினாலையும் தெரிந்து கொள்ள முடியாது.
அப்ப எப்படி இது தெரியும் அப்படின்னு சொன்னா, அது தானா நமக்கு விவரணம் தன்னை வெளிப்படுத்தின்றதுன்னா முடியும். தானே தன்னை அது எப்போ வெளிப்படுத்தும், யாருக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, யமே வைஷ விருணுதே தஸ்ய ஏன லப்யா தஸ்ய இஷ ஆத்மா விருணுதே தனுமா. விருணுதேன்னு சொன்னா இதுதான் எனக்கு கதி, இதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லைன்னு பாக்கி எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணிட்டு ததேக நிஷ்டனாக எந்த சாதகன் இருக்கிறானோ அவனுக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் தானே தன்னை பிரகாசப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்லி விருணுதே. சாதகா விருணுதே, ஆத்மா விவருணுதே. விருணுதேன்னு சொன்னா இவன் ததேக தற்பரமாக வர்ணம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டான்னா அந்த இவனால வரிக்கப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன பண்ணும், விவருணுதே தன்னை பிரகடப்படுத்திக்கும். அதாவது ஆவரணத்திலிருந்து வெளியில வந்து காமிக்கும். அப்படி ஆச்சுன்னா இப்ப என்ன ஆகுது, இது வந்து பிரத்யக்ஷம். விவருணுதேன்னு சொன்னது ஆத்ம சாட்சா்காரம் வரும். அப்ப இதுல இருந்து தெரியுறது இல்லையா, ஆத்ம சாட்சா்காரம் வரத்துக்கு முன்னாடி இவன் தன்னிஷ்டனாக ஆகணும்னா பரோட்சமான ஒரு ஞானத்தை கொண்டுதான் தன்னிஷ்டனாக ஆகணும். தன்னிஷ்டனாக ஆனான்னா அப்போ அந்த ஆத்ம சாட்சா்காரம் தானா வரும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையோ. அதனாலே லிங்கத்தினாலே கண்டுபிடிக்கப்பட்டது ஆத்மான்னு சொன்னால் அந்த ஆத்ம ஜானம்னு சொல்லிக்கலாம். ஆனா அது சாட்சா்காரம் சொல்லக்கூடாது. ஆஹா, இதத்தான் அடுத்த ஸ்லோகம் சொல்றது. லிங்கம் அஸ்தித்வ நிஷ்டத்வாத் நஸ்யாத் வாக்கியார்த்த போதகம் தத் அசத் வியுக்ஷிதாத்மாயம் அதோ வாக்கியாத் பிரதீயதே. லிங்கம் எப்போதுமே அஸ்தித்வம் நிஷ்டம், அஸ்தித்வத்தை போதிக்குமா. இப்ப இந்த தூமத்தை பார்த்துட்டு அந்த மலையில அக்னி இருக்குன்னு சொல்லி அந்த அக்னியுடைய சத்தா அஸ்தித்வத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா அக்னியை நேர பார்க்கல, அக்னி இருக்கு அப்படிங்கிற தீர்மானம் வந்துருக்கு. அதனால அக்னி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச மாதிரி ஆத்மா இருக்கு அப்படின்னு வேணும்னா இந்த அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி ஆத்மா இருக்கு அப்படின்னு. ஆனா இது வாக்கியார்த்த போதும் இல்லை. வாக்கியம் எப்படி சொல்லி கொடுக்குறது பாருங்களேன். தசமஸ்தமசி அப்படின்னு சொல்ற மாதிரி நீதான் அதுன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி ஒரு ஆத்மா இருக்கு, பிரத்யேகமா ஒரு ஆத்மான்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லல, நீதான் இதுங்கிறது. அப்ப தசமஸ்தமசிங்கிற இடத்துல தசம 10வதாக இருக்கக்கூடியவனை தேடிட்டு இருக்கிறவனுக்கு அவனை சொல்லி கொடுக்கும் போது நீதான் அது அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஔபரிஷதமான ஆத்மஸ்வரூபத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சிரவணாதிகளை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவனை பார்த்து அந்த சிறுத்தை என்ன சொல்றது, நீதான் அது அப்படின்னு சொல்லிடுறது தத்துவமசின்னு. அப்ப நீதான் அதுன்னு சொன்னா நான் தான் அதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது சாட்சா்காரமா தான் வரும். நீடாது அப்படின்னு இந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய போதம் கேட்கிறவனுக்கு எப்படி வரும்னா நானே அதுன்னு இவர் சொல்லி கொடுக்குறாருன்னு தான் வரும். நானே அது, நான் தான் அது. அப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இந்த போதம் இருக்கே, இது சாட்சா்காரமாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேற விதமா இருக்க முடியாது. ஆனா இந்த மாதிரியா அந்த அனுமானத்தினால ஆத்மா தெரியுது தெரியல. திரஷ்டாதிருஷ்யம் தரிசனம் இது எல்லாத்துக்கும் எது சாட்சியாக இருக்கோ அது ஆகமாபாய ரஹிதமும் அப்படி தெரியுது. அது பரோட்சமா இருக்கு, நான் தான் அதுன்னு தெரியல. ஆகையால இந்த மாதிரி வந்ததுன்னா அது பரோட்சம்னு சொல்றது. சத் அசத் வியுக்ஷிதாத்மாயம் அதோ வாக்கியாத் பிரதீயதே. வாக்கியத்திலேருந்து தெரியும் போது அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரியுதுன்னா இருக்குனோ இல்லேனோ சத் அசத் இது ரெண்டோடும் சம்பந்தப்படாத சுத்தமான ஸ்வரூபத்துல தெரியுதுதான் நான் அப்படின்னு. அங்க இது சத்து அஸ்தித்வனிஷ்டமா தெரியல. அப்படி ஆத்மா இருக்கு, நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோமோ இருக்கிறேன்லாம் வேண்டாம். நான் அகம் ஆத்மா இந்த 2 பதம் போறோம். சத்தும் இல்லை, அதுக்காக அசத்தும் இல்லை, இல்லைங்கிறதும் இல்லை. சத்து அசத்து எல்லாம் தெரியாம வெறும் ஆத்ம மாத்திரம் அந்த இடத்துல வாக்கியத்தினால நமக்கு தெரிகிறது. அப்போ ஒரு
முன்னாடி சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா சத் அசத் வித்திதாத்மா அயம் அப்படின்னு சொன்னா திருப்பி நமக்கு சந்தேகம் வந்துருக்கு. நனு எதி யாவத்த சத் அசத் விகல்ப ஜாலம் வஸ்து அபீஷ்டம் வாக்கியாத் பவதः ததாபி து உச்சாரியதே வாக்கிய விஷயா திருஷ்ணா. நீங்க இப்ப சொன்னத்திலே வாக்கியத்திலேருந்து அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கும் போது அது சத்தா அசத்தா இத்தியாதி விகல்பம். இது சத்துன்னு சிலத்தை சொல்றோம், சிலத்தை இல்லைன்னு சொல்றோம். இந்த இல்லே இருக்கு அப்படிங்கிற இந்த விகல்ப ஜாலத்துக்கு சம்பந்தப்படாத முன்னாடி ஆகமாபாத விபாக ரஹிதா அப்படிங்கிற மாதிரி இந்த விகல்ப ஜாலத்தோட சம்பந்தப்படாத ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதுதான் உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் வஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு இஷ்டம். வாக்கியத்தினால அதுதான் தெரியுதுன்னு. இப்ப இவன் என்ன கேட்கிறான், அது இருக்கட்டும், அது வாஸ்தவம். இப்படி உங்களுக்கு இஷ்டமாக இருந்தாலும் கூட இப்ப இதுக்காக வாக்கியத்தை தேடிந்து போக வேண்டாம். உச்சாரியத்தே வாக்கிய விஷயா திருஷ்ணா. இதுக்காக வாக்கியம் வேணுமே நீ ஆசைப்பட வேண்டாம். வாக்கியம் இல்லாமலே நான் வழி பண்றேன் இந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. யஸ்மாத் அந்தரேணாபி வாக்கிய சிரவணம் நிரஸ்த அசேஷ விகல்பம் ஆ கோபால அவிபால பண்டிதம் சுஷுப்தே வஸ்து சித்தம் அதோ ந அர்த்தேன வாக்கிய சிரவணேன அதோ நார்த்தः வாக்கிய சிரவணேன. இருக்கு இல்லை இந்த மாதிரி உள்ள விகல்ப ஜாலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபம் வாக்கியத்தினால தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக வாக்கியம் வேணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு நான் வழி பண்றேன். வாக்கியம் இல்லாமலே அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஏற்பாடு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பாருங்க. சுஷுப்தத்துல சுஷுப்தி அவஸ்தையில தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுதா இல்லே இன்னும் தெரிஞ்சுதா? நான் இருக்கேங்கிற போதுதான் அந்த வராது சுஷுப்தி காலத்துல. ஏன்னா அப்படி வந்துட்டு இருந்தா அவன் சுஷுப்தனா இருக்க முடியாது. அதனாலதான் சாந்தோக்கியத்துல பிரஜாபதி வித்தியில இந்திரன் சொல்றான், நான் இருக்கேன்னு கூட இவனுக்கு தெரியலையே, இருக்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அதனால அகமஸ்மி சுஷுப்தோஸ்மி இப்படி எல்லாம் தெரியாது அந்த சமயத்துல. அதுக்காக அகம் சுஷுப்தோ நாஸ்மி அப்படின்னு இல்லைங்கிறது தெரியுறதா என்ன? அதுவும் தெரியல. அப்ப எப்படி தெரியுறது? இந்த ரெண்டு விகல்பத்துக்கும் சம்பந்தப்படாத ஒரு நிலையில அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியும். சுஷுப்திங்கிறது பண்டிதனுக்கு மாத்திரம் வரக்கூடியது இல்லை, சாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆகோபால அவிபால பண்டிதம், பண்டிதனுக்கும் வரும், ஆடு மேய்க்கிறதுக்கும் வரும், ஆடு மேய்க்கிறவங்க வரும். இந்த மாதிரி சாஸ்திர வாசனை இல்லாதவாளுக்கு கூட நல்ல சுசுப்தி வரும். அந்த சுசுப்தி காலத்துல இவன் நிரஸ்த அசேஷ விகல்பமாக அந்த ஆத்மஸ்வரூப வஸ்துவை அவன் புரிஞ்சுக்கிறான்னு சொல்லணும். ஏன்னா இருக்கின்றதுக்கு அப்புறம் அவன் அந்த நிலையை அவன் நினைச்சு பார்க்கலாம். சுசுப்தியில் எப்படி இருந்ததுன்னு நினைச்சு பார்த்தா அப்ப நான் இருந்தேன்னு தெரியுதா இல்லைன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இந்த மாதிரி விகல்பத்துக்கு சம்பந்தப்படாத ஒரு வஸ்துவாக அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியுதுன்னு அவன் கூட விசாரிச்சு சொல்ல முடியும். இதுக்காக அவன் சாஸ்திரம் வாசிக்கணும், அந்த வாக்கியத்தினாலதான் அவன் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை போல இருக்கே. அதனால அதோ ந அர்த்தா வாக்கிய சிரவணேனா, வாக்கிய பிரமாணம் வேண்டாமே. இந்த சுசுப்திய நீங்க சாதாரணமா அன்வய விபரீதத்தினால தெரியும் போது அனுமானம்னு சொன்னாலும் கூட சுசுப்தியில ஒன்னும் அனுமானம் இல்லையே, இது நேரதானே தெரியுது. அதனால இது சாட்சாத் அபரோக்ஷ அனுபவம்னு சொல்லலாம். இதுக்காக போய் வாக்கியம் வேணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் சொல்றார், நைததேவம், இல்லை இதுவும் சரியில்லை, நீ கேட்டது சரியில்லை. கிங்காரணம் சர்வ அனர்த்த பீஜஸ்ய ஆத்மானவபோதஸ்ய சுஷுப்தே சம்பவாத். நீங்க நல்லா பார்க்கணும், இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு சிரமப்பட்டு பிரயத்தனம் பண்றது எதுக்காகனா இது தெரியாம இருக்கிறதுனால தானே. அந்த தெரியாம இருக்கிறதுங்கிறது என்னது? அதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் சர்வ அனர்த்த பீஜம். இந்த அஜ்ஞானம் சுஷுப்தி காலத்துல கூடவே இருக்கு இல்லையா? சுஷுப்தியில ஆத்மஸ்வரூபத்தை இருக்கு இல்லைன்னு இந்த விபாக சூன்யமாக விபாகத்தோட சம்பந்தப்படாத ஸ்வரூபமாக புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா புரிஞ்சுக்கிறான். அவனோட சேர்ந்து அஜ்ஞானமும் தெரியுறதே.
சுசுப்தி காலத்துல ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன்னு அதையும் சேர்த்துதான் ஸ்பரிச்சுதான் அப்புறம் முழிச்சுட்டதுக்கு அப்புறம். அதனாலே இப்பேற்பட்ட அஜ்ஞானம் சுசுப்தி காலத்துல கூட இருக்கிறதுனாலே உனக்கு அந்த ஆத்மா தெரிஞ்சதுன்னு சுசுப்தி காலத்துல இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா வாக்கியத்தினால இந்த ஞானம் உனக்கு வரும்போது, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வரும்போது, சுசுப்தியில எப்படி கூட கூட அஜ்ஞானம் தெரிகிறதோ அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியலேங்கிற இந்த அஜ்ஞானம் உன் கூட இருக்காது. இதுதான் வித்தியாசம். சுசுப்தியில ஆத்மா எனக்கு பரசக்தி கல்பஜாலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக தெரிஞ்சு கொடுத்தே இதுக்கு வாக்கியம்னு கேட்டா இப்ப வித்தியாசத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். சுசுப்தியில தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு லாய்க்கு இல்லை. ஏன்னா கூட அஜ்ஞானம் இருக்கு. வாக்கியத்தினால வரப்போது அஜ்ஞானம் இருக்காது. இதுதான் வித்தியாசம். அதனால வாக்கியம் ரொம்ப அவசியம். எதிகி சுசுப்தே அஜ்ஞானம் நாபவிஷ்யத்து அந்தரேனாபி வேதாந்த வாக்கிய சிரவண மனன நிதித்தியாசனானி அகம் பிரம்மாஸ்மி இது அத்தியவசாயாத் சர்வ பிராணபிருதாம் அபி ஸ்வரசத ஏவ சுசுப்த பிரதிபத்தேஹே சகல சம்சார உச்சித்தி பிரசங்கா. சுசுப்தியில அஜ்ஞானம் இருக்குன்னு யாரு கண்டா அப்படின்னு கேட்டா, அதுதான் முழிச்சுங்கிறது அப்புறம் தெரியுறதே, ஒன்னும் தெரியாம தூங்கினேன்னு அப்படின்னு ஒண்ணு சொல்லலாம். இன்னும் ஒண்ணு, ஒரு சமயம் சுசுப்தியில இந்த சகல அனர்த்த பீஜமான அஜ்ஞானம் இருக்கலே அப்படின்னு சொன்னால் இந்த வேதாந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானே, இது எதுவுமே தேவையில்லை. எல்லா பிராணிகளுக்கும் சகஜமா தானாவே சுசுப்தின்னு ஒண்ணு வந்துடுறது. அந்த சுசுப்தி காலத்துல அவனுக்கு பிரம்மத்தோட கலந்து விடுறான் சித்தமா. அஜ்ஞானம் கூட அப்ப இல்லே, அஜ்ஞானங்கிறது ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு சொன்னா அதுதான் மோட்சம். சகல சம்சார உச்சித்தி பிரசங்கா. அப்புறம் எழுந்திருக்கவே மாட்டான் சுசுப்தியில இருந்து. ஏன் திரும்பி வருது இல்ல, திரும்பி வரான். ஏன்னா அஜ்ஞானம் கூட இருக்கு, அதனாலதான் மறுபடியும் திரும்பி வந்துடுறான். கைவல்யா புனருத்தானம் நியாயம் அனிர்மோக்ஷ பிரசங்கா இல்லையா. அந்த சமயத்துல முக்தன் ஆயிட்டான், அந்த மோட்சத்திலேருந்து நமக்கா திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லலாமான்னா, கைவல்யத்திலேயும் இவன் திரும்பி வரான்னு சொன்னா அப்ப அது கைவல்யமே இல்லைன்னு. அன்னையேவ சுசுப்தா அன்னையேவ உச்சிதா இது சத்தியம் பக்தம். மோட்சத்தை தான் அடைஞ்சு விட்டான், இப்ப முழிக்கின்றவன் ஆள் வேற அப்படின்னு சொல்லலாமோ. சொன்னா பல விவகாரத்துக்கு இடைஞ்சல் வரும். நாத்ராட்சமஹம் சுசுப்தே அந்யத் கிஞ்சிதபி இது உத்திதஸ்ய பிரத்யபிஜ்ஞா தரிசனாத். இவன் முழிக்கின்றவன் வேறன்னு சொன்னா, தூங்கினவன் வேறன்னா தூக்கத்தை பத்தி இவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்க முடியாது. ஆனா இவன்கிட்ட எப்படி இருந்தது, எப்படி தூக்கினேன்னு சொன்னா, நன்னா தூங்கினேன் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சுசுப்தி அவஸ்தையா மரணம் பண்ணி சொல்றான், ஞாபகப்படுத்தின்னு சொல்றான். இது வராத போயிடும். ஏன்னா இவன் தூங்கல, இவன் வேற ஆள், தூங்கினவன் முக்தி ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன மாதிரி. தஸ்மாத் அவசியம் சுசுப்தே அஜ்ஞானம் அபியுப கந்தவ்யம். சுசுப்தியில ஆத்மா தானா பிரகாசிக்கிறதுங்கிறது இருக்கட்டும், ஆனா கூடவே அஜ்ஞானம் இருக்குங்கிறது அவசியம் ஒத்துக்கணும். यदि तत्र ननु यदि तत्र अज्ञानम् अभविष्यत् रागद्वेष घट अज्ञानादिवत् प्रत्यक्षम् अभविष्यत् यथा इह लोके घटं न जानामि इत्यज्ञानम् अव्यवहितं प्रत्यक्षम्. அங்க ஒரு கேட்டா, அஜ்ஞானம் இருக்கு புதுசின்னு சொல்றியே, ஒருத்தனுக்கு அஜ்ஞானம் வருதுன்னா தெரியலையே அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. அப்படி தெரியறதா, கடன் தெரியுமா, தெரியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப அந்த மாதிரி ராகம் துவேஷம் இதெல்லாம் வந்தா உடனே தெரியுதே, ஆசையா இருக்கு, பிடிக்கல, துவேஷமா இருக்கு அப்படின்லாம் தெரியற மாதிரி இந்த அஜ்ஞானமே தெரியணுமே. சுசுப்தி காலத்துல யாராவது நஜானாமின்னு புரிஞ்சுட்டு இருக்கானோன்னு கேட்டா, அப்படி புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற. அத்ரோச்சியதே ந அபிவ்யஞ்சக பாவாத். இவன் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதோட கூட ஒண்ணு சேரணும். நமக்கு அஜ்ஞானம் இருக்கே, இவன் சொன்ன திருஷ்டாந்தம் தப்பு. கடன் ஜானாமி அப்படின்னு இப்ப சொல்ற மாதிரி சுசுப்தி காலத்துல கடன் தெரியல அப்படின்னு ஏன் தெரியல அப்படின்னு கேட்கிறா. தெரியலங்கிறது வாஸ்தவம் தானே, அப்ப ஏன் தெரியல? இதுக்கு நாம ஒரு உபபத்தியை சிந்தனை பண்ணலாம். ஒரு புதுசா ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தருக்கு கேட்டேன், நம்ம கேட்கிறோம். கேட்டா அவன் என்ன சொல்றா, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு.
சரி, இந்த விஷயத்தை பத்தி எப்போல இருந்து தெரியாது? இதுக்கு முன்னாடி எப்பவுமே தெரியாதுன்னு தான் அவன் சொல்லுவான். அனாதி காலமா தெரியாதுன்னு. அப்பயும் இதை முன்னாடியே நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியாதுன்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ? எப்பவுமே தெரியாது, இதுக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் உனக்கு தெரியாதுன்னு தெரியுமோ இல்லையோ? அப்படி இருக்கிறச்ச கேட்கறதுக்கு முன்னாடியே நான் நீ கேட்க போற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கலாமே அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? தெரியாதுதான். ஆனா அது தெரியாதுன்னு நான் அபிவியக்தி பண்ணணும்னா, தெரியப்படுத்தணுமானால் அதுக்கு எனக்கு அபிவியஞ்சகம்னு சிலது தேவைப்படும். நான் கேட்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு, அதுக்கப்புறம் அவன் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆகிறது. புது விஷயத்தை பத்தி அந்த அவருடைய அஜானத்தை அவன் பிரகாசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சில சாமகிரிகள் தேவைப்படுறது. அந்தகரண விருத்தி முக்கியம். அது இருந்தாதான் தெரியலேன்னு சொல்ல முடியும். இல்லாட்டா தெரியலேங்கிறது இருக்கலாம், ஆனா தெரியலேன்னு சொல்றதுக்கு விருத்தி வேணும். இந்த விஷயத்தை மேற்கொண்டு நிரூபணம் பண்ணுவார். நம்ம இதோட இந்த இடத்துல வச்சு